வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாஃப்ட்வேரில் கிளாஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, எஃப்ஆர்பின்னா என்ன அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸை எப்படி பண்ணுறது, அதில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பி லாக், அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற லாக். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷாப் வச்சுருக்கப்ப நமக்கு நிறைய வந்து என்கொயரி வரும். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன் இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்ஆர்பின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் வந்து பின்னு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீசெட் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நீங்கள் ஹார்ட் ரீசெட் இந்த மாதிரி பட்டன் வச்சு நீங்கள் அவுட்டரில் பண்ணும்போது உங்களோட பேட்டர்ன் வந்து பின்னு பேட்டர்ன் வந்து ரிமூவ் ஆகிடும். சில ஃபோனில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரீசெட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பின்னு கேட்கும். மேக்ஸிமம் ஃபோனில் நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது உங்களோட பின்னு பேட்டர்ன் பாஸ்வேர்டு இது வந்து கம்பல்சரி ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் இந்த மாதிரி தான் நம்ம ரெக்கவரி மோடு போயிட்டு நாம் வந்து பின்னு பேட்டர்னை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து இதில் வந்து என்ட்ரு ஆகிறோம். நீங்கள் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, ரெட்மி, விவோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் ரெக்கவரி மோடுக்குள்ளே போயிட்டு வைப் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பின்னு பேட்டர்ன் வந்து யூசர் ஏரியா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். டேட்டா கம்பல்சரி இருக்காது. நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் பண்ணும்போது இந்த ரீசெட் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரீசெட். நீங்கள் ஃபோன் வந்து பேட்டர்ன் போயிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் அடிப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டோடு சேர்த்து ரிமூவ் ஆகிடும். ஆனால் இந்த ஹார்ட் ரீசெட், அதாவது பட்டனை அழுத்தி நம்ம பண்ணும்போது நமக்கு கம்பல்சரி ரிமூவ் ஆகாது. இதில் இந்த வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு இருக்குல்ல, இதை தான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டச்சு கம்பல்சரி வேலை செய்யாது. விவோவில் வேலை செய்யுது, ஓப்போ இந்த மாதிரி ஃபோனில் வேலை செய்யுது. ஆனால் பார்த்திங்கன்னா ரெட்மி, மோட்டோ, சாம்சங் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி மோடுக்குள்ளே உங்களோட டச் ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. சுவிட்சஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டம் வந்து நான் எகைன் வந்து ரீபூட் பண்ண போகிறேன். இப்படி நான் சிஸ்டத்தை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வைப் கம்ப்ளீட்டுன்னு வந்துட்டு ஃபார்மெட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கஸ்டமரோட டேட்டாஸு பின்னு பேட்டர்ன் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நான் ரீபூட் பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நான் ரீபூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து இப்போ நார்மலாக புது ஃபோன் வாங்கினா இனிஷியல் ப்ராசஸ் என்ன நடக்குமோ அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் வந்து உடனே போகாது, கொஞ்சம் லேட்டாகி தான் போகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சிருக்கோம். இந்த ரீசெட் பேர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஹார்ட் ரீசெட். இப்போ இந்த ரீசெட் வந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோன் வந்து இனிஷியலில் வந்து நார்மலாக நம்ம புது ஃபோன் வாங்கி என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம லைனாக வந்து பண்ணிகிட்ருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதில் வந்து இந்தியா இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு போட சொல்லுது, நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் நமக்கு வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது, நமக்கு இந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனே இல்லை பாருங்கள். அப்படின்னாவே நமக்கு கம்பல்சரி இதில் வந்து லாக் இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது உங்களுக்கு வைஃபையும் ஸ்கிப் பண்ண கேட்குது, உங்களோட சிம் கார்டும் ஸ்கிப் பண்ண கேட்குது அப்படின்னா நமக்கு லாக்கில் நடத்தும். கம்பல்சரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் ஐடி வந்து அதாவது வைஃபை கொடுத்து தான் நம்ம போயாகணும். வைஃபை கொடுத்த உடனே இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபோன் இதோட கூகுள் அக்கௌண்ட்டோட டைரெக்டாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்குல்ல, இந்த லாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணி எடுத்துரும். அதாவது நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பாஸ்வேர்டு பேட்டர்னை வந்து மறந்துட்டு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் பேட்டர்னை வந்து மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற மெயில் ஐடி கண்டிப்பாக உள்ளே இருந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது உங்களோட பின்னு பேட்டர்ன் யூசர் ஏரியா உங்களோட டேட்டாஸ் அழியுமே தவிர உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக டெலீட் ஆகாது. ஓகேவா? இந்த கூகுள் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பி லாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன் லாக். இப்போ இந்த லாக் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா
நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களோட லாஸ்ட்டாக நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணீங்கள்ல, அப்போ இருந்த பின் வந்து உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? இப்போ வந்து எகைன் வந்து அப்டேட் எடுக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். காப்பி டேட்டா கேட்குது, என்னால் வந்து டேட்டா வந்து காப்பி பண்ணலைன்னு நான் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா தெரியும். இது பின்னு கேட்குது. அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணும்போது உள்ள பின்னு கேட்குது. பின்னு தான் தெரிலன்னு தான் நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சிருக்கோம். அதனால் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட்டை போடுங்கங்குது. ஓகேவா? இப்போ நான் பின் எனக்கு தெரில. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய ஆப்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் போட்டால் தான் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே போகும். அப்படிங்கிறப்ப நான் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்த உடனேயே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை கேட்டுரும். ஓகேவா? நீங்கள் இமெயில் பாஸ்வேர்டு கொடுக்காம இதை ஸ்கிப் பண்ணலாம் முடியாது. நீங்கள் கம்பல்சரி இதில் இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த லாக் பேர் தான் எஃப்ஆர்பி லாக். இதை ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரில் நமக்கு நிறைய வரக்கூடிய வேலை. ஓகேவா? இதெல்லாம் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். எஃப்ஆர்பி லாக்னால் இது தான். ஓகேவா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.